ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று மகா சிவராத்திரிலேயே அதுக்காக ஃபேமிலியோடு போய் நல்ல சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க. இப்போ நான் போயிருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல 2 சிவன் கோயில் இருக்குங்க. 2 கோயில்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். 2 சிவன் கோயிலையும் சாமி கும்பிட்டாலும் ஒன்று வந்து நம்ம சவுத் இந்தியன் கிட்டே இருக்குது, ஒன்று வந்து நார்த் இந்தியன் கிட்டே இருக்குங்க. 2 கோயிலுமே வந்து சாமி கும்பிட்ற வந்து அந்த கும்பிட்ற விதம் வந்து வழிபாட்டு முறை வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம தமிழ் பாரம்பரியப்படி கும்பிட்ற அந்த கோயிலுக்கு தாங்க நாங்கள் போனோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டுங்கால ஸ்ரீ சங்கர மடம்னு சொல்லிட்டு இருக்குங்க. மும்பையில் மாட்டுங்க அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குது. நான் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த நார்த் இந்தியாவில் வந்து பூ கட்டுறது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சவுத்தை விட நார்த்தில் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு என்னோடய ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, உண்மையிலே அவங்க பூ கட்டி வச்சிருக்கிறது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் என்கிட்ட வந்து ஃபோனில் சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, வீடியோஸை பார்த்துட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ட்ரன்ஸில் வரையிலே பார்த்துருப்பீங்க, அந்த சிவன் வந்து ஒரிஜினல் பூவில் மாலையில் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, தொங்க விடுற தோரணத்திலே அழகாக சிவனை வரைஞ்சி ஓம் நம சிவாய அப்படி அந்த ஸ்வஸ்தியை வச்சு எழுதியிருந்தாங்கங்க. ஓம் நம சிவாய அப்படிங்கிறது வந்து மேலே நம்ம சன்னதிக்கு மேலே எழுதியிருந்தாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். இது வந்து ஸ்ரீ சங்கர மடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதனால் அந்த ஸ்ரீ சங்கர சுவாமிகளோட ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து இந்த கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இதோட ஃபுல் ஸ்டோரி என்னன்னு தெரியலை. தெரிஞ்சதுன்னா நான் வேறு ஒரு வீடியோவில் இல்லையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இங்கே போனாங்க, சரியான கூட்டம், நல்ல கூட்டம். ஆனால் சாமி வந்து தரிசனம் ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பூக்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன், அந்த சிவனை வந்து அதிலே கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட்டு தொங்க விடுறது தாங்க. தொங்க விடுறதுல இந்த மாதிரி கரெக்டாக அதை ஏம் பண்ண மாதிரி இருக்குது. உண்மையிலே பூ அலங்காரம் வந்து எனக்கு இங்கே வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ தூரம் அவங்க அழகாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நம்ம கோயிலுக்குள்ளே வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, வேதங்கள் முழங்க அபிஷேகம் நடக்க அந்த ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க, தீபாராதனை காட்டினாங்க. இது வந்து நம்ம தமிழ் முறைப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன், என்ன டீட்டெயிலாலாம் சொல்ல தெரியல, நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். இப்படி நடந்துச்சு. ஆனால் நம்ம அந்த சைடு போனோம்னா அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி, உள்ளே போவேலே அதோட ட்ரெடிஷ்னலே அவங்க வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நான் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகையில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை நம்ம நல்லா பார்த்துக்கிடலாம். பாருங்கள், அந்த பூ அலங்காரத்தை பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வஸ்தி போட்டு சிவனும் வரைஞ்சி உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவர் தாங்க நம்ம போன சிவன் கோயிலோட மூல கடவுள். அவருக்கு அபிஷேகம் நடந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை நான் நல்ல சாமி கும்பிட்டாங்க. நல்ல சாமி நின்று எவ்வளோ கும்பிடணுமோ கும்பிட்டுட்டு அப்படியே கீழே கிளம்பிட்டோம். கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். அவ்வளோ பேரும் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க, தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கும் நல்ல தரிசனம் கிடச்சிது. கோயில் பார்த்திங்கன்னா சரியான பெரிய கோயிலுங்க, சரியான ஹைட்டு. நம்ம வந்ததே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோர் மாதிரி தான் மேலே வந்தோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி தான் வந்தோம். அதுக்கு மேலேயும் இவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு. உண்மையிலே சரியான பெரிய கோயிலுங்க இது. உண்மையிலே கோயில்களை போனாலே நமக்கு உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்க தாங்க செய்யுது. நல்ல சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே சாமி வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக அந்த சங்கர சுவாமிகளோட ஸ்டோரி பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கீழே வரையில் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து டீ வந்து இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை விடிய முழிச்சிட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து இலவசமாக டீ சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டீஸ் குடிச்சிட்டு இருக்கையில் ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து சொன்னிச்சு, இது என்ன டீ, இதில் உப்பும் இல்லை உரப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதாவது இனிப்பு இல்லை அப்படின்னு சொல்ல தெரியாமல் அந்த குழந்தை வந்து உப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னிச்சு. எனக்கு அது சிரிப்பாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் நம்ம ஏத்தால இருக்கிற அந்த நம்ம வட இந்தியரா அவங்களோட கோயிலுக்கு, நார்த் இந்தியன் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. பிரித்து பேசுகிற தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் உங்ககிட்ட வந்து அந்த மெத்தட், அந்த வழிபடுற டிஃப்ரென்ஸை சொல்லணும் இல்லையா, அதுக்காகத்தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. உள்ளே போன உடனே நம்ம வந்து உள்ளே போன உடனே சாமி கும்பிடும், நடைய கும்பிடும். அதெல்லாம்
அதெல்லாம் ஓகே. இவங்க நார்த் இந்தியன் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்து முக்காடு போடுவாங்க தலையில். நம்ம முக்காடு போடுவோமா, அதுவும் கோயிலுக்குள்ள போயில முக்காடு போடுவோமா, போடக்கூடாத ஒரு விஷயம். எனக்கு இதை ஃபஸ்ட்டுலாம் பார்க்கல அப்படியே வந்து வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து நம்ம பெருசாக இப்போ டிவியில் எல்லாருமே எல்லாம் பார்க்குறோம். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13-14 வருஷம் கிட்ட ஆகுது. அப்போ வந்து அந்தளவுக்கு நெட் வசதி இல்லை இல்லையா, அதனால் நேரில் பார்க்கல எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீலாக இருந்துச்சு. உள்ளே போன உடனே முக்காடு போடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு விசேஷம்னா நம்ம வந்து ஒயிட் கலரை வந்து ஒரு கலராகவே நினைக்க மாட்டோம். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கவே மாட்டோம். சரி, இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒயிட்டு பிளாக் எல்லாமே எடுத்தாலும் ஒரு விசேஷம் வீட்டில் விசேஷம் வரையில வந்து கண்டிப்பாக வந்து ஒயிட்டும் எடுக்க விட மாட்டாங்க, பிளாக்கும் எடுக்க விட மாட்டாங்க இல்லையா. ஆனால் நார்த் இந்தியன்ஸோட மேக்ஸிமம் சாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிட்றத பாருங்களேன். நமக்கு வந்து வேதங்கள் முழங்கி அந்த சாமியை கையெடுத்து கும்பிடுவோம். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி தீபாராதனை கடலில் கை தட்டிக்கிட்டு சாமி கும்பிடுறாங்க. அந்த பாட்டை எல்லாருமே படிச்சுக்கிட்டு இதுவும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சூடத்தை எடுத்து கண்ணில் ஒத்தி வைப்போம் இல்லையா, சாமிக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு நம்மகிட்ட கொண்டு வரையில் கண்ணில் எடுத்து வைப்போம். ஆனால் அவங்க வந்து எடுத்து அப்படியே தலையில் தடவுவாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லப்போனால் நம்மளை விட நார்த் இந்தியன் நான் பார்த்த அளவில் நார்த் இந்தியன் தாங்க ரொம்ப சாமி கும்பிட்றாங்க அதிகமாக. நமக்கு வந்து நிறைய சாஸ்தாக்கள் உண்டு, குலதெய்வம் அது இதுன்னு சொல்லி உண்டு இல்லையா, நம்ம அதை வந்து அதிகமாக கும்பிடுவோம். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி பிள்ளையார், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடவுளுக்கே தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் கிருஷ்ணருக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நார்த் இந்தியாவில் வந்து. இன்னும் யூபி சைட்லாம் போனீங்கன்னா மெயின் சாமியை வந்து கிருஷ்ணராக தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் பிறந்ததே அங்கே தானே, மதுராவில் தானே பிறந்தார். அப்புறம் இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாம் பாருங்களேன். எனக்கு வந்து நான் எப்படியாவது இதை கொஞ்சம் கொஞ்சமாக பேர் ரீட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு வரல. உங்களுக்கு யாருக்கா ஹிந்தி தெரிஞ்சுன்னா சாமியோட தெரியாத சாமிக்கு பேரை காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. சிலைகளை பாருங்கள். நம்ம ஊரில் வந்து பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இசக்கியம்மன், காளி, சொடலை அப்படிலாம் பார்க்குறது. நம்ம ஐயனார், கருப்பசாமிலாம் அப்படியே பார்க்க பயங்கரமாக இருக்கும் சாமி வந்து. ஆனால் இங்கே வந்து பாருங்களேன், முகமே அப்படியே ஒரு சாந்தமாக அமைதியாக அழகாக இருக்கும். இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. இது இந்த பூரி ஜெகநாதர் அந்த மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி அங்கே நம்மளோட சிலைகளுக்கும் இவங்களோட சிலைகளுக்குமே வித்தியாசம் வந்து அப்படியே நிறைய மாற்றம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து நம்ம ராமர், சீத்தை, லக்ஷ்மணனுங்க. ராமர், லக்ஷ்மணன், சீத்தை 3 பேருமே இருக்கிறாங்க. அப்புறம் இது எனக்கு யாரும் தெரியலை, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் அந்த சிலையோட அந்த முகத்தை பாருங்களேன். அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக, ஒரு குழந்த முகம் மாதிரி ஒரு லட்சணமாக அப்படி இருக்குது. ஒரு அமைதி, ஒரு சாந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஐயனார், கருப்பசாமி எல்லாரையும் பார்த்துட்டு இதை பார்க்க எனக்கு உண்மையிலே ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. இப்போ இவர் தாங்க இன்றைக்கி நம்மளோட கதையை விழா நாயகன், நம்ம சிவன். இவரை தான் நம்ம தரிசனம் பண்ணே வந்துட்டு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கோம். சரி, அவளுக்கு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாங்க. ஆனால் கோயிலோட என்ட்ரன்ஸில் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன். சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் 4 பேரையும் அழகாக சந்தனத்தில் சிலை பிடிச்சி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்ன மாதிரி இவங்களோட சிலைகள் வந்து அப்படி பார்க்குறதுக்கு ஒரு அம்சமாக அழகாக இருக்கும். எனக்கு வந்து நம்ம ஊரில் பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி தோணுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிள்ளையார் சிலைலாம் அப்படியே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தி விநாயக் போன அந்த வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், முடிஞ்சால் பாருங்கள். அதுலேயும் அப்படி தாங்க அந்த பிள்ளையாரோட சிலைலாம் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஊரில் பிள்ளையார் கூட சில நேரம் அப்படியே தாகம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இங்கே அந்த மாதிரியில் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நம்ம முறையே பார்த்துட்டு அடுத்த முறையே பார்க்குறதுனால பிடிக்கும் என்னமோ, எனக்கு அதுவும் தெரியல. ஆனால் அவங்களோட சாமி கும்பிட்ற முறை வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சிவராத்திரினா சாப்பிடவே மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சிட்ருப்பாங்க. அந்த எல்லா பூஜையும் முடிஞ்சு காலையில் அந்த 5-5:30 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் இல்லையா, அந்த பூஜை முடிஞ்சு வந்து தான் வீட்டில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நானும் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து நான் விரதம் சாப்பிடலாம் செஞ்சேன். குளிச்சுட்டு ஜஸ்ட்டு சமையல் மட்டும் குளிச்சுட்டு பண்ணினேங்க.
இதை வந்து நாங்கள் சரி அவங்க மெனக்கிட்டு விரதமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 4 வகை கறி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்லாம் தூங்காமல் கோயில் விடிய முழிச்சிருந்து காய்கறி வெட்டி சமையல் பண்ணி எப்போ முடித்து வர்றதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிட்டு. ஏன்னா என்னோடய குழந்தைங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னோடய குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கே மணி 1 ஆகிட்டு. அதுக்கப்புறமாட்டு நம்ம எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும் எந்திரிக்கிறதுக்கு. அதனால் ஒரேடியாக நம்ம சமையலே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், காய்கறிகளை பூரா வெட்டி வச்சு சாம்பாருக்கு, அவியலுக்கு, பச்சடி, பொரியல் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வெட்டி வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கம் இருந்த பாத்திரம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. மணி 4 மணி ஆகிட்டு. 4 மணிக்கு அப்புறம் நான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு வழியாக சமையல் பண்ணி முடித்தாச்சு. சாமிக்கு வந்து படையல் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இலையில் வாழைப்பழம் வச்சாச்சு, அப்பளம், அப்புறம் பருப்பு வடை. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் பருப்பு வடை, அதுக்கப்புறம் அவியல், அப்புறம் வெண்டைக்காய் பச்சடி, உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் புட்டு, இவ்வளோ தாங்க பண்ணினேன். அப்புறம் பாயாசம், கூடவே தயிர், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு கதம்ப சாம்பார் மாதிரி. கதம்ப சாம்பாருக்கு வந்து பூசணிக்காய் போடணும். இந்த பூசணிக்காய் போடாமல் சரி கதம்ப சாம்பார் மாதிரி வச்சாச்சு. எப்படியோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து இவ்வளோத்தையும் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிருச்சு. எனக்கு காலையில் 6 மணிக்கெலாம் இருக்கவே முடியல, கண்ணை கட்டிருச்சு. இதுக்கடையில் என்னோடய பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வேறு போகணும். அவங்களுக்கு 6 மணிக்கு அவங்கள எழுப்பி அவங்களுக்கு வந்து இன்றைக்கின்னு பார்த்து சாண்ட்விச் ஆக்டிவிட்டி வேறு கொடுத்துருந்தாங்க. அதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 6:30 மணிக்கிட்ட வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இங்கே வந்து நைட்டே எங்களை வீட்டில் விட்டுட்டு திருப்பி கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் வந்து இவ்வளோத்தையும் செஞ்சு முடித்து ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டாங்க. இப்படி தாங்க நமக்கு சிவராத்திரி போச்சு. உங்களுக்கும் நல்லபடியாக போயிருக்கும்.